Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 19/2/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025க்கு இதுவரை எத்தனை பேர் விண்ணப்பித்திருந்தனர், அதாவது 2024 வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, இப்போ 2025க்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். 2024 வரைக்கும் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எத்தனை பேர் எக்ஸாமுக்கு ப்ரெசண்ட் ஆகியிருந்தாங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட் இருக்குது. 2025க்கு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ப்ரெசண்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்டிஏ ரிலீஸ் பண்ணுற அந்த ரிசல்ட்டிலிருந்து தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தோராயமாக மட்டுமே சொல்ல முடியும். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 தொடர்பாக நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். லாஸ்ட் டேட், அதாவது நீட் எக்ஸாம் முடிஞ்சு அட்மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறது டோட்டல் பேக்கேஜ், அதாவது நீட் அப்ளிகேஷன் போடுறது நாள்லேருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடித்து காலேஜ் அட்மிஷனை முடிச்சுட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற இந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறது அடங்கும். இதை பற்றின மேலும் விவரம் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பெய்டு சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது 2024 எத்தனை பேர் நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, எத்தனை பேர் ப்ரெசண்ட் ஆகியிருந்தாங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிற தகவலை புள்ளி விவரத்துடன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நீட் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்டிஏ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எழுதுனாங்க, எத்தனை சென்டர்ஸில் எக்ஸாம் நடந்துச்சு, அனைத்து விவரங்களும் இதில் இருக்கும். 2024 பார்த்தீங்கன்னா என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த ப்ரெஸ் ரிலீஸில் மோர் தேன் 24 lakhs, அப்போது கடந்த ஆண்டு 24 லட்சம் மாணவர்களுக்கும் கூடுதலாக தேர்வு எழுதியிருந்தனர். ஓகேங்களா, 24 lakhs ப்ளஸ் மாணவர்கள். எத்தனை இடங்களில் நடந்துச்சு? 4750 தேர்வு மையங்களில். டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸ் 4750. எத்தனை தேர்வு, அதாவது மையங்கள் எத்தனை சிட்டிஸில் நடந்துச்சு அப்படின்னா 571 சிட்டியில் நடந்துச்சு த்ரூ அவுட் த கண்ட்ரி. இதில் 14 சிட்டி அவுட் சைடு த இந்தியாவிலையும் நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. 13 பிராந்திய மொழிகளில் நடந்தது. ஓகேங்களா, டோட்டலாக நீட் எக்ஸாம் 13 மொழிகளில் நடைபெறும். அஸ்ஸாமி, பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு உட்பட உருது உட்பட 13 மொழிகளில் தேர்வு நடந்துச்சு. சரி, ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை எத்தனை பேர் நீட் எக்ஸாமுக்கு எவ்ரி இயர் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க. ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் 2019 15,19,375 பேர், 2020 15,97,435 பேர், 2021 16,17,777, அதாவது 16,14,777. 2022 18,72,343. 2023 பார்த்தீங்கன்னா 20,87,333.
462 கேண்டிடேட்ஸ் நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ எவ்ரி இயர் கிராஜுவலாக நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. அப்போ 2024 24,06,079 கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போது 2022க்கும் 23க்கும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 2 லட்சம் மாணவர்கள். ஏன்னா ஏற்கனவே அதாவது நீட் எக்ஸாம் எழுதின ரிப்பீட்டர்ஸும் எக்ஸாமில் கலந்துக்குவாங்க. இப்போது கரண்ட் ஸ்டூடெண்ட் இப்போ +2 அப்பியர் ஆகிற கேண்டிடேட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு 25 லட்சத்திலிருந்து 26 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ நீட் எக்ஸாமுக்கு 2025 25 லட்சத்திற்கும் அதிகமான கிட்டத்தட்ட 26 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பதிவு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் உங்களுக்கு ப்ரெசண்ட்டான கேண்டிடேட்டு ஒவ்வொரு வருஷமும் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது அப்ளிகேஷனெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனவங்க எத்தனை பேர் அப்படின்னா 2019 14 லட்சம் பேர், 2020 கிட்டத்தட்ட 13 லட்சம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 80,000 1 லட்சம் பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் 24 lakhs, ப்ரெசண்ட் ஆனவங்க 23 lakhs தான். அப்போ 1 லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க. 2023 பார்த்தீங்கன்னா 20,87,462, 20,87,462. இங்கே 20,38,000, கிட்டத்தட்ட 50,000 பேர் 2020. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ப்ரெசண்ட் எத்தனை பேர் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ரெஜிஸ்டர் பண்ண அத்தனை பேரும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரெசண்ட் ஆவாங்களா அப்படின்னா கிடையாது. ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டை விட ப்ரெசண்ட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது குறையத்தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வந்துடலாம். 2024 ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டு 24 லட்சம். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 24,06,079 கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் ப்ரெசண்ட் ஆனவங்க எத்தனை பேர்னா 23,33,297. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 லட்சம் பேர் குறைவாக, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணவங்கள விட 1 லட்சம் பேர் குறைவாக ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. அப்போது இன்னமும் கரெக்டாக சொன்ன போனால் ஆப்சன்டேஜ் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்டையும் ப்ரெசண்ட் கேண்டிடேட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் ஆப்ஷன் கேண்டிடேட்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ 2024 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 72,000 பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. 2023 பார்த்தீங்கன்னா 20,87,462 கேண்டிடேட் ரெஜிஸ்டர்டு. ஆப்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48,000 ஆப்சண்ட்டு. 2022 18,72,343 ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர், 1 லட்சத்திற்கும் கூடுதலான மாணவர்கள் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. 2021 16 lakhs ரெஜிஸ்டர்டு. அதில் ஆப்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70,000 ஆப்சன்டேஜ். 2020 15 lakhs ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2,30,000, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. 2019 15 lakhs ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டு, 1 lakh வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல்ஸ் 2024 மட்டும் பார்த்துடலாம். இந்தியன் நேஷ்னல்ஸ் இந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களில் எத்தனை பேர் 2,40,000, 24 lakhs வந்து இந்தியன் நேஷ்னல்ஸ். NRIs 1,304, OCI பார்த்தீங்கன்னா 805. மேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேல் கேண்டிடேட்டு 10 lakh, ஃபீமேல் கேண்டிடேட்டு 13 lakhs, தேர்ட் ஜெண்டர் 18. அப்புறம் கேட்டகரி வைஸாகவும் ரிசல்ட்டு வந்து எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு 2025 2024 விட கூடுதலாக ஒரு 1,50,000 பேரிலிருந்து
2 லட்சம் பேர் பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கு வருபவங்களும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கூடுதலாக வரலாம். இது எல்லா தகவல்களுமே ப்ரீவியஸ் இயர்னுடைய அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ரெசன்ட் இயரில் 2025 எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நீட் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லா தகவல்களும் எதுக்காக அப்படின்னா, மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த எவ்ரி இயர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அதற்கேற்றாற் போல் மாணவர்கள் வந்து படிக்கணும். எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் இருக்கிற சீட்டில் நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு சீட்டு தான். அந்த ஒரு சீட்டு நம்மளுக்கு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சீட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் இன்னமும் கொஞ்சம் கடின உழைப்பை போட்டு உங்களுக்கான மெடிக்கல் காலேஜில் உங்களுடைய ட்ரீம் மெடிக்கல் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக SAP Views யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2023க்கும் 24க்கும் ஜெண்டர் வைஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேலில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டு, ஃபீமேலில் எவ்வளவு, தேர்ட் ஜென்டரில் எவ்வளவு, ஜென்ரல் SC ST OBC NCLல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளலாம். இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் 2024 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் 18,92,355. அதே போல் நீட் UG 2025 குவாலிஃபை ஆனவங்க, அதாவது நீட் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன், கேட்டகரி வைஸாக எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டேன் அப்படின்றவங்களுடைய தகவல் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு நீட் UG 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க, அதை பற்றின முழு விவரங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் இப்போ நான் எழுதிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட்டை எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து கூடுதலாக டெஸ்ட் எழுத முடியும், நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன்ற மாணவர்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் உபயோகமாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாய், see you, have a nice day.